போகாமல் அமைச்சோம். சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிர்தமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் நேரவே, உலகமும் அமிர்தமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் நேரவே. அந்த கிருபை நமக்கு போதும் சொல்லும்போது வியாதியின் நேரத்தை காத்த கிருபையும் விடுதலை கொடுத்த தேவ கிருபையும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத காத்த தேவ கிருபை நம்மோடு கூட கஷ்டத்தின் நேரத்துல தாங்கின கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவும் நீக்கிற கிருபை, தயவாய் அமைத்த தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால எத்தனை பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். தேவக்கரம் நம்மோடு கூட இருந்து கத்த பெரிய காரியம் வச்சு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு யாருக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அக்காவுக்கு சொல்லு, அண்ணனுக்கு சொல்லு, தம்பிக்கு சொல்லு. எல்லாம் திரளா வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து உனக்கு உள்ள கொடுக்கலாம். நிச்சயமா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நீங்க நினைக்கலாம் எனக்காக எதிரிட்டு வந்தார்கள், ஆனா எனக்கு யாருமே இல்லை. அவங்க பின்னாடி ஒரு சேனையை நினைச்சு அது அழிந்து போகிற சேனை. ஆனா கர்த்தர் மட்டும் உன்னோட இல்லை. அவர் என்ன தந்தார் உனக்கு? எதை கொடுத்தாரு? தாங்கக்கூடிய பலனை கொடுத்தார். தப்பி செல்ல வழி செய்தார். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:7, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் அது காத்துக்கொள்ளும். நீங்க நெறி தவறி போகாதபடி அது உங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், கடந்த புதன்கிழமை நான் ஊழியத்துக்கு சென்று இருந்தேன். ஆனா அது கர்த்தருடைய ஏவுதல் என்னோட பேசிக்கொண்டே இருந்தார்.
இந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. நான் அந்த வீட்டாளர் போய் பேசிட்டேன். ஆனா எனக்கோ சந்தர்ப்பம் இல்லை, சூழ்நிலை இல்லை. ஏனென்று சொன்ன கணவரையும் நான் கொண்டு போன அது முடியாத காரியமாக இருந்தார். அவர் அழைத்து கொண்டு போனால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது. எப்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். என் மகன் திடீர் என்று சொல்லுவாரா? மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. கர்த்தரை தேடுவதற்கோ ஒருவருக்கு உதவி செய்வதற்கோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுப்பதற்கோ நீ ஆயத்தமாக இருந்தா வழி அவர் உனக்கு வாய்க்கப்படுவார். மனமில்லாதவர்களுக்கு எங்கே வழி இருக்கும்? அவர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தார வெளியில ஆறுகளை ஓடப்படுகிற கர்த்தர். யோசித்து பார். அன்றைக்கு ஆகாருக்கு ஐயோ என் பிள்ளை சாவதை என் கண்களால் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே தன் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று பிள்ளையை விட்டு தூரத்தில் போய் கண்ணீர் விட்டு கதறினான். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா? இல்லை. யோசித்து பாருங்க. ஆனா வனாந்தரத்திலே அங்கே ஒரு தண்ணீரை காணப்படினார். ஆகாரே, உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்க போறேன், அந்த தண்ணீரை கொண்டு. யோசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் நாம் துன்பப்படுகிற வேளையிலே, நாம் கண்ணீர் விடுகிற வேளையிலே, நமக்கு விரோதமாக எழுப்பி யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு மட்டுமா வேதனை? எனக்கு, என் பிள்ளைகளுக்காக, அதாவது என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னபோது நான் ஈன்றெடுத்த பிள்ளைகள் அல்ல, ஆவிக்குள்ளால் ஈன்றெடுத்த பிள்ளைகளை குறித்து நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு, கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு, அழுத நாட்கள் உண்டு. என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று சொல்ல முடியாது. கவலை இருந்தாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து பாரத்தை நான் எடுக்கும் போது என் பிள்ளைகளுக்குரிய பாரத்தை அவர் எடுத்துக்கிறார், வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலை இல்லை. ஏனென்று சொன்னார், என் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன், வேற ஒன்றை நான் கேட்கிறேன். என்னைக்கு கூட பாருங்க, ஐயோ சாவியை உள்ள வச்சு கூட்டிட்டோமே, சவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம், ஒருவேளை அவரு பிரச்சனை இல்லை, ஒருவேளை சாவி அவர் கொடுக்காம போயிட்டு இருந்தா, இல்ல மறந்து வச்சுட்டு இருந்தா, நாளைக்கு போய் நான் என்ன பண்ணுவேன்? கிளம்புற நேரத்தில் சாவியில என்ன பண்ணுவேன்? யோசிக்கிறேன். பரவாயில்ல, பூட்டை உடைச்சிடலாம். பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு வாங்கி. கர்த்தர் விட்டாரா? அன்பு சகோதரர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். போன உடனே பிரதர் சாவி கொடுத்தாரு. ஆமா, கொடுத்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. ஆனா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த உண்மையாவே சாவி என்ன பண்ணோம்? டோமினிக் என்ன பண்ணாரு? அவருக்கு தெரியல, இந்த அழுப்புற போட்டு சாவி வெளியே சாமி கொடுத்தாரு. சாவி உள்ள இப்ப யாரை நான் குறை சொல்ல முடியும்? யாரையும் சொல்ல முடியும்? தெரியாமல் செய்த ஒரு காரியத்துக்காக யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியும். அதே போல தான். ஆனால் சகோதரருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஆவினால அம்மா சாவி கேட்டுட்டாங்க, அவ்வளவுதான், நம்ம ஒதுக்கிட்டாங்க. நினைச்சிருப்பாங்க, நினைச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன், அவர் நினைக்கிறாரு இல்லையோ, அவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான்ப்பா, சாவியை கேட்டு அவன் கொடுத்தது கொடுத்துருப்பா, அவ்வளவுதான், வெளியே வந்துடு.
ஏன்னா சபையை கெடுக்க நினைக்கிற சத்துருவை சவுக்கெடுக்க போறான்னு தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு சவுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சொல்லிதான் வந்தேன், சாவி இந்த மாதிரி உள்ள வச்சுட்டேன், சாவியை கொடு, நான் திறந்துட்டு மறுபடியும் கையில கொண்டாந்து கொடுப்பேன். நான் எதை நினைச்சு சொன்னேன் தெரியுமா? எதை நினைச்சு சொல்லியிருக்கேன்? நானா எந்த தீர்மானத்தையும் எடுக்கவே மாட்டேன். அவரை கொடுத்தது யாரு? சகோதரர்களை இந்த ஊழியத்துக்கு கொடுத்தது யாரு? அது அவர் தானே என்னோட பேசினார். கத்த மகனை கூப்பிடு, அவளை பாட்டு பாட சொல்லு, அவனை வளர்த்து விடு, அவர் தானே சொன்னாரு. இப்ப வளர்த்து விடுன்னு சொன்னார், அவுத்து விடுன்னு சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டான். ஆனா அவருக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கத்த பேசு. ஆனா எனக்கு அந்த சாவி திறக்கும் போது நான் மீண்டும் அதை கையில கொடுத்துட்டு என்ன சொல்ல தெரியுமா? எப்போ உனக்கு இதை கொடுக்க கூடாது, நான் போய் சபையை திறக்கணும்னு ஆவியர் இன்னைக்கு எத்தனை வருஷம் குறிச்சு பேசினாலும் இல்லம்மா நான் சபைக்கே வர மாட்டேன் அப்படின்னும் போது ஆவியர் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு கொடுப்பான், அவருக்கே சொல்லி வாங்கிப்பான், பிரச்சனையே கிடையாது. ஆனா இடைத்தரகனான சத்துருவானவன் அநேக வழியிலே ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அது எங்களுக்கு பெரியதல்ல. ஆனா பிரிவினை உண்டாக்குகிற சத்துருக்களை கர்த்தர் பிரிச்சு எடுத்துறான், மேய்ஞ்சிடுவான். அல்லேலூயா. நான் பொறுமையாய் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தத்தோட பேசுகிறார். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் கவனித்து கண்காணித்து காத்து நடந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் உடனே நடக்கும், சில காரியங்கள் கால தாமதமாய் நடக்கும். எப்படி இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அது யார் வாயிலிருந்து வருது? யார் வாயிலிருந்து வருது? யார் வாயிலிருந்து? அவர் போடுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுகிறார். அவர் கைவிட மாட்டார். எனக்கு சாரி எடுக்க போனாங்க ஒரு குடும்பத்தார். நான் போன இடத்துல பாருங்க, எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, மனம் ஒரு குரங்கு. அவங்க முதல்ல ஒரு சாரி எடுத்துட்டு வந்தாங்க, அதை மாத்த போயிட்டோம். வேலை இருக்குது, மரட்டா இருக்குது, சாப்பிட்டாங்க போனோம். ஆனா அங்க போனோன்னா பிடிச்ச ஒரு சாரி எடுத்தாச்சு. ஆனால் சொல்றேன், அம்மா நல்லா தான் இருக்கு, ஆனா வெயில் மனசு அது ஒரு குரங்கு, உடனே மாறும். நான் பில்ல போனேன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. ரொம்பலாம் அவங்க 5 நிமிஷத்துக்குள்ள அந்த சாரி வச்சுட்டு அடியில் இருந்த சாரி எல்லாத்தையும் தள்ளி கிளி போடல, இந்த கீழே இருக்கும் பாரு ஜோசியா, அதுமே அடியில் இருந்து போடல. வீட்டுக்கு கொண்டு வரமா, செம்ம செலக்ஷன், ரொம்ப அருமையா, இந்த கலரும் இந்த இதுவும் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு. அப்போ நான் சொன்னேன், இதுதாம்மா ஆண்டு கட்டப்போறேன், கட்ட மாட்டேன், எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இதை விட இன்னும் நல்லா கொடுப்பாங்க, நீ ஏன் கவலைப்பட, யோசிச்சுப்பார். என்னுடைய மன விருப்பத்தை அறிந்த தேவன் அந்த ஒரு உடவையில காட்டுற, சாரியில காட்டுற, அந்த கடைக்காரனே என்னை சிரிக்கிறான். நான் அதை பார்த்து இருக்கும் போது, பார்ப்பா எவ்வளோ அழகா, எவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ மிருதுவா, அருமையான கொஞ்சம் காசு எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. அதில் அந்த இடத்துல சொல்றேன், 1 வருஷம் சத்திய
நான் கத்துட்டு சொல்றேன், யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே, அவங்கள சொல்ல மாட்டேன், ஆனா அது விலை 8000 தான் இருக்கும். எனக்கு கொடுக்கும்போது அது 1500 100 மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருமையான ஒரு விலை உயர்ந்த சாரி, வெறும் 1000 எவ்வளவா 1800. ஆச்சரியப்படுறேன், எப்படி நான் இந்த பட்டு புடவை இந்த விலைக்கு கொடுத்துட்டா, அது கலந்து வந்துருச்சோ, தப்பா பில்ல கொட்டிட்டானோ, அவன் முன்னாடியே பேசணும். ஏன் சொன்னா, மனம் உண்டானால் மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தணும். என் கையில இல்லதான், ஆனா கர்த்தருக்கு கொடுக்கணானா நான் மனசை வைப்பேன். ஐயோ இருக்குதா இல்லையா என்று தொழாவும் போது பெரிய காலமே கையிடுச்சு. ஏன்? மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. வாக்கு கொடுத்துட்டீங்க, நீ நினைப்ப எப்படி ஆண்டவரை இப்படி ஒரு வாக்கு பண்ணிட்ட, நிறைவேற்ற. உன் பிள்ளைய குறித்து உன் வேலைய குறித்து உன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா நம்ம லேட் பண்ணுவோம், பண்ணவே மாட்டோம். ஆகவே அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று அவர் வாக்கு பண்றார். பாருங்க, எரிகோ அதில் விழுவதற்கு காரணம் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் உறுதியாய் பற்றி கொண்டார். கட்டப்பாறை இல்லை, வேற ஆயுதம் இல்லை, புல்டோசர் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எரிகோ கோட்டையை 6 முறை சுத்தினாங்க. 7வது முறை அலங்கமே இடிந்து விழுந்தார். இன்றைக்கும் என்னுடைய ஊழியத்திலே அந்த இடத்துக்கு சென்று நான் ஜெபித்து விட்டு சும்மா வர மாட்டேன். 6 முறை சுத்தி வருவேன். 6 முறை சுத்தி வருவேன். 7வது முறை சொல்வேன், ஆண்டவரே அன்னைக்கு 7வது முறை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது அந்த அலங்கமே இடிந்து விழுந்தது போல என் சபைக்கு விரோதமா, என் விசுவாசிகளுக்கு விரோதமா, என் ஜனங்களுக்கு விரோதமா, என் ஜனங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா சத்துவின் ஆவிகளையும் இப்படியே விழநாடுகளை சொல்லிட்டு அந்த 7வது முறை சுத்தி வந்தாதான் எனக்கு திருப்தி ஆகுது. ஏன் செய்யற? அன்றைக்கு யோசுவாக்கு பண்ணாரு, ஏன் எனக்கு பண்ண மாட்டான்? ஏன் என் ஜனங்களுக்கு பண்ண மாட்டான்? கர்த்தர் வாக்கு பண்றாரு, இப்ப இது நடக்காது சொல்லுவாங்க வீட்டாங்க. சரிதான், ஆனா இப்போ எப்படி வழியிலேயே என்று நாம் நினைப்போம். ஆனா கர்த்தருடைய சம்பந்தம் விட்டுட்டு வழிகளை வாய்க்க பண்ணுவான், வழிகளை வாய்க்க பண்ணுவான். வனாந்தரம் எப்படி இருக்கமா? செழிப்பா இருக்கும். ஒரு புல்லு கூட மழைக்காத இடத்துல கர்த்தர் செழுமையாக இருக்கும். இன்னைக்கு சவுதி அரேபியால தண்ணி இல்லாத ஒரு மணற்பாங்கான ஒரு தேசம் தான். ஆனா இன்னைக்கு ஞானத்தை கொடுத்தாதான் வழி. ஞானம் கொடுக்கப்பட்டது கடல் நீரை குடிநீராய் மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீ வழியில வாழ்வதற்கு ஒருவேளை ஏழை ஜனங்க எவ்வளோ பேர், ஐயோ என் உடல்நல சரி, என்னை யார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க, எனக்கு யார் உதவி செய்வாங்க, எனக்கு யார் ஒரு மருந்து வாங்கி கொடுப்பாங்க? மருந்தமானா யாருமே உன்னை கொண்டு போக வேண்டாம். கர்த்தர் உன்னை நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான காலத்தில் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வேலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு நான் தானே செய்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டை பார்க்கறேன்னா, இதை பார்க்கறேன்னா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தேவை. இன்னைக்கு வந்துட்டாங்க, நாளைக்கு வந்துட்டாங்க, எப்படி இருக்கும்? சின்ன பிரச்சனையா 10 100 1000 லட்சம் கூட கொடுத்துருவாங்க.
கோடி என்று கொடுப்பார். ஆனாலும் தேவன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட நம்பிக்கையோட இருக்கும். இந்த இடத்த அநேகர் சொன்னாங்க, கட்டிடு பார்க்கலாம், கட்டிடு பார்க்கலாம். நான் கட்ட முடியல. 3 முறை இடித்து 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 தள்ளி 4வது முறை எந்த இடத்துல செய்வன வச்சாங்க அந்த இடத்துல தான் எனக்கு சபை நிற்குது. எந்த இடத்துல ரத்தம் சிந்தனமா அந்த இடத்துல தான் எனக்கு சபை நிற்குது. நான் சபை கட்ட ஆரம்பித்த இடம் இதுவல்ல, நான் கம்மி போட்டு வைத்த அந்த இடம். யோசித்து பாருங்க, எவ்வளவு பேர் என்ன கேவலமா நினைச்சாங்க. யோசிச்சு இன்னைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு பெண்ணால் தைரியமா யாருமே இல்லைன்னா 2 குடும்பம் 3 குடும்பம் கூட்டம் அவங்க மூலமா கர்த்தர் அற்புதம் செய்வோம். இந்த பாட்டி போதும், அது போய் சொல்லும். இந்த இடத்த கர்த்தர் பேசினார், எனக்கு மன நிம்மதியா இருக்குது. நான் வேதனையோட போனேன், மனசு நல்ல ஒரு வார்த்தை சொன்னா கேட்டு 10 பேர் வருவாங்க. சபை உருவாகி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆகவே நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க வேலை செய்கிற இடத்துல சரி, உன் பக்கத்து வீடு சரி, அக்கத்து வீடு சரி. எனக்கு டோமினிக்கை பற்றி நேற்று நான் பேசி கொண்டு வந்தேன். டோமினிக் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஆனால் ஆட்டோவில் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்கிறார், ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ஐயா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு, இந்த இடத்துக்கு போங்க, கர்த்தர் கூட. எத்தனை பேர் வந்திருக்காங்க. இதுதான் ஊழியம். ஒரு ஜோனா வேலை போட்டு மாட்டான அவசியமே கிடையாது. ஆகவே இந்த ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்கு எதிர்க்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யோசிச்சிருப்பாங்க, வாலிப பிள்ளை அவ்வளோ தூரம் பார்க்காம அது ஓடி வராங்க. அதன் பலன் கிடைக்குமா கிடைக்காம? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீ வீட்டிலே இருக்கலாம், வெளியில இருக்கலாம், பிரச்சனையோட இருக்கலாம், போராட்டத்தோட இருக்கலாம், கண்ணீரோட இருக்கலாம். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்பதிலே சந்தேகம். எழுவி பிரகாசி, என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையிலே உதித்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த தேசமாய் இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்தாலும், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். தடைகள் உடைக்கப்படும். புதிய காரியங்களை தொடர்ந்து செய்ய வல்லமை உள்ள தேவனாக. ஏன் தெரியுமா? என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல மனிதன் அல்ல தேவன். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனமாற அவர் மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அது ஏற்கனவே சொல்லி இருப்பார், நீ மறந்து போயிருப்பார், மறுபடியும் அதை நினைவுக்கு கொண்டு வா. ஜபத்திலே தரித்தது, சப்பா நீங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, அதை நான் மறந்தே போயிட்டேன். மறந்ததுனால என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. என்னைக்கு நான் நினைவு கூறுகிறேன், அந்த வசனத்தை நினைவு கூறுகிறேன், இந்த சமூகத்தில் வைக்கிறேன்னு சொல்லி வைத்து நீ செபித்திருப்பார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கணும். பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறார். எனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு போராட்டம் இல்லையா? நான் கண்ணீர் வடிக்கலையா? எனக்கு விபத்துகள் வரலையா? எனக்கு போராட்டங்கள் வரலையா? என் பண தேவைகள் இல்லையா? எல்லாமே எனக்கு இருக்கு. அப்படி எதுவுமே எனக்கு இல்லைன்னா நான் அவரை மறந்துடுவேன். வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. ஆனா ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனை உண்டு. ஏன்னு சொல்லி எப்பவுமே அவர்கள் தேவனை நோக்கி ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கணும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தார். வேதம் சொல்லுகிறார், நீதிமான். யார் நீதிமான்? கர்த்தருக்காகவே ஓடி, கர்த்தருக்காகவே உழைத்து, குடும்பங்களிலே நன்மை செய்து, குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து, குடும்பங்களிலே உழந்து அநேக பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் நீதிமான்கள். அந்த நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு
நமக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். வேலை ஸ்தலத்துல அவன் நீதிமானா இருக்கும், ஆனா அவன் பேச்சு எடுப்பான். அவன் உண்மையா இருப்பான், அவன் பேச்சு எடுப்பான். அவனுக்கு ஒரு நன்மையும் அங்க கிடைக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுத்துவார். இரண்டாவது, வாக்குத்தத்தங்களை மறக்காமல் விசுவாசத்தோட நாம் செபிக்கணும். வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே. சிலர் கேட்டு பாருங்க, அவங்க சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த நாள்ல நான் செபிக்க வந்தேன், ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க, நானும் நினைச்சுதான் போனேன், இப்ப இது நடக்காத ஒரு சூழ்நிலையாச்சு, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணிருக்காங்க, நான் போனேன், ஆனா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம இந்த சபையில உன்னை யாரும் ஞாயிற்றுக்கிழமை வரும், இனிமே வார்த்தை ஒரு நாள் ஒருத்தராவது நம்ம என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த சாட்சி பெருகும். 4 பேர் 5 பேர் நான் சொல்லுவேன் அடிக்கடியா, ஒருத்தரா இருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஒருத்தரா இருந்தா கூட அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அதை சாட்சியா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உபாகமம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிட மாட்டான், உன்னை அழிக்கவும் மாட்டான், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை அவர் மறக்கவே மாட்டான். உன் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டது. ஒருவேளை நீ விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருந்திருந்தால், அந்த அடிமைத்தனத்திலே உன் தாய் இருக்கும்போது உன்னை கர்வம் தரித்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, உன் தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்னாலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இதுக்கு ஜாதி மதம் எல்லாமே அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். நாம் வெளியே வந்து விழுவதற்கு முன்பாக நாம் நெற்றிலே சிலுவை அடையாளத்தை விட்டு அவர் வெளியே தள்ளி விடுகிறார். இந்த உலகத்திலே வாழப்போகிற உனக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, அதுதான் இந்த சிலுவை அடையாளம். ஆனாலும் நான் உன்னோட இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற நீ நீதிமானாய் இரு. நான் நீதிமானாய் இருந்தது போல நீ நீதிமானாய் இரு. எல்லாவற்றையும் நான் தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற்றி பெரிய காரியங்களை செய்து பிரச்சனைகள் என்றைக்கு நமக்கு முதுகுக்கு பின்னாடி போகிறதோ அப்போது நமக்கு முன்பாக ஆசீர்வாதம் வரும். எப்ப பிரச்சனையை கொண்டு வந்து நீ உனக்கு முன்பாக வைத்து உன் தேவனாகிய கர்த்தரை நீ பின்பாக தள்ளுகிறாயோ அதற்கு அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு முன்பாக வை, பிரச்சனையை தூக்கி உன் முதுகுக்கு பின்னாடி போடு. கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதத்தை